37ஆம் ஆண்டின் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற டேனியல் நன்றியுள்ளதாக குறிப்பிடுகின்றார்கள். தாங்களே டேனியல் இல்லையா? ஓகே, ஹாப்பி பர்த்டே. மற்றும் சிலியா மேரி ஜோசப் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். இருக்காங்க சிலியா மேரி. ஓகே, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்டா ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஹென்றி கிரீட்டோ இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த அமர்ராஜ் அவரோட ஆன்மாவுக்காகவும் மரியா ஜான்சன் அவருடைய நல்ல உடல் புகழ்கின்றப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவ என்னுடைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நமக்கு இப்படி சொல்கிறார்: பெரு சுமை சுமந்து சுதந்திரப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. சுமை இல்லாத வாழ்க்கையில் எல்லாருமே சுமையோடு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சுமை இருக்கும். ஆனால் அந்த சுமையை எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது கூட யாராவது நம்மளுக்கு உதவி செய்வார்களா அப்படின்ற நோக்கம் நம்மகிட்ட இருக்கலாம். அது இருப்பது கூட நல்லது தான். இந்த உலகத்தில் நம்முடைய சுமையை கொண்டு போவதற்கு யாரும் வரமாட்டாங்க. யாரும் அந்த சுமை எடுத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அந்த விருப்பப்படுற ஒரே ஒரு மனிதர் இல்லை கடவுள்னா நம்ம ஆண்டவர் இயேசு தான். அதில் இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். நம்முடைய சுமைகளை அனைத்துமே இந்த பீடத்தில் ஒப்பு கொடுத்து கடவுளத்தில் சமர்ப்பித்து நமக்கு தேவை இருக்க அந்த அமைதியும் மற்றும் அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். எல்லாம் வரை இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறாலும் பாவமாக செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, தவறில் நடக்கிறோம் நன்னேறி திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் மொழியை காற்றுவின்றி கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செய்யப்படவும் செய்தருகிறார். உம்முடைய துறையாவியான இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உன்னிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஓ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையில் இருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபுசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்லுவேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பார். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கை வன்மையை கண்டால் அன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்தும் அருட்செயல்களும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தன் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருட்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தன் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தன் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்களை பழுகி பெருக செய்தார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். ஆண்டவர் தன் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியரிடையே அவர் தம் அருட்செயல்களை செய்தார். காம் நாட்டில் வியத்தகு செயல்களை செய்து காட்டினார். ஆண்டவர் தன் உடன்படிக்கையை
என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். Alleluia, 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 alleluia. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரு சுமையை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நோகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நூகம் பழுத்தது, என் சுமை எளிதாக உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முறை ஒரு பையன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அவன் வந்து கடல்கிட்ட வேண்டான். என்ன எனக்கு இவ்வளோ துன்பம் இருந்ததுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை நடந்ததுக்கு அப்படின்ட்டு. இது கடவுள் வந்து அந்த பையனுடைய அழுவை பார்த்துட்டு, சரி ஒன்று பண்ணு, இந்த ராத்திரி வந்து உன்னுடைய சுமையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மூட்டையில் போட்டுட்டு அது நீ கொண்டு வா, அந்த ஊர் டெம்பிள் இருக்குல்ல அந்த இடத்துல கொண்டு வா. அந்த இடத்துல நிறைய மூட்டைகள் இருக்கும், அதில் வந்து உனக்கு எது வேணுமோ, எது ஈஸியாக அதை வச்சுப்போ அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தன்னுடைய சுமையெல்லாம் வந்து ஒரு பையில் போட்டுட்டு அவனும் கொண்டு வரான். நடந்து போகிறான், பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தர் வரான், அது இன்னொருத்தர், அப்படி அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. அவன் பார்க்குறான் சுமை இது. ஒருத்தர் வந்து அவனுடைய சுமை வந்து பேக்கில் நிறைய வெயிட், இவங்க வேறு 5 kg தான் மட்டும் இல்லை, 10 kg 20 kg 30 40 100 kg அப்படி அந்த சுமையை கொண்டு வராங்க. அவன் பார்க்குற எல்லாரையும் பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இருக்கிறதுலேயே அவங்க தான் கம்மி சுமையாக இருக்குது. ஆனால் அந்த கடைசியில் வந்து அந்த டெம்பிள் கிட்ட வந்துட்டு பிறகு கடல் சொல்கிறார், உங்கள் பேக்கெல்லாம் நீங்கள் வச்சுட்டு அந்த சுமையில் வச்சுட்டு ஓகே கொஞ்சம் கண்ணு முடிக்கோங்க, அது ஆகிட்ட பிறகு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், வேறு வேறு எந்தெந்த பேக் உங்களுக்கு வேணுமோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஆகிட்ட பிறகு எல்லாம் கண் திறந்து பார்க்குறாங்க, ஒருத்தர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல, அந்தந்த பேக் அவங்களே பிடிச்சிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி தான். சில நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய சுமையை நம்ம பார்த்து என்ன இவ்வளோ கஷ்டம் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சுமையை அவங்க வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்களுக்கு எத்தனை பிரச்சனையில் இருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளமில் இருக்காங்க. கிறிஸ்து வந்தவங்களே, என்னுடைய நற்செய்தியில் வந்து ஆண்டவர் இயேசு வந்து பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் வந்து நிறைய சுமைகள் சுமந்திருந்தாங்க. எப்படின்னா சட்டத்தினால் அங்கே இருந்த இந்த பரிசேயர்களும் மற்றும் மற்ற அந்த லா மேக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரிலிஜன் பேரில் வந்து நிறைய சுமைகள் கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்கு பதிலாக டேக்ஸ் பே பண்ணணும்,
எதுக்கு வந்து பணம் கொடுக்கணும், எதுக்கு ஒரு ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நிறைய அந்த சட்டத்தை அவங்களால கடைப்பிடிக்கவே முடியாது, அவ்வளோ சட்டங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து அதை ஒன்று பார்க்குறாரு. சட்டங்கள் வந்து போடுறாங்க, ஆனால் அவங்க வந்து சுமைக்கிறதில்ல, அது மற்றவங்களை வந்து அந்த சுமையை கொண்டு போக சொல்கிறாங்க. ஆகையினால தான் ஆண்டவர் இயேசு வந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்றார். அதாவது கடவுளிடத்தில் வரும் பொழுது நமக்கு வந்து அந்த சுமையை வந்து அது என்ன சொல்லுது இறக்கியை வச்சிருக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அந்த ஒரு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுமையெல்லாம் இருந்தால் முட்டி நோவு இருக்குது, தலை நோவு இருக்குது, நடக்க முடியல, சுகர் இருக்குது, இது கூட சின்ன சின்ன சுமை தான் இல்லையா? பசங்களுக்கு வேலை இல்லை, ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து இன்னும் மேரேஜ் இருக்குல்ல, இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஒருவருக்கு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. பிரகாஷ் உங்களுக்கு இருக்கா? ஓகே. உங்களுக்கு இருக்கா? இந்த வீடியோ எடுக்கிறீங்க உங்களுக்கு இருக்கா? யாருன்னா இல்லாத தெரியுங்களா? சுமை இல்லாத எனக்கு இருக்க சுமை, எனக்கு திருச்சபை சுமை தான் இல்லையா? வழி நடந்தது வந்து ஒரு சுமை தான். அது மாதிரி ஒருவருக்கும் ஒரு சுமை உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து இந்த திருப்பலின்ற ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து அந்த சுமையை வந்து அவர் எடுத்துக்கிறார். திருப்பலிக்கு நம்ம வரும் பொழுது அந்த நம்முடைய சுமையை ஏன்னா இந்த நோவு இருக்கிற அது ஒரு சுமை, அது எல்லாமே பாவன்ற ஒரு கூடிய ஒரு சுமையோட அந்த மனசில் நம்ம வச்சுருக்கோம். சில பாவங்கள் இருக்கும், செஞ்சுட்டோம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சுமை ஒன்று இருக்கும். அந்த சுமையை வந்து நம்ம பீடத்தை வந்து பிடிச்சிட்டு போயிடலாம். ஒரு ஒரு திருப்பலியும் உங்களுடைய சுமையை வந்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் எடுக்கிறார், உங்களை ஃப்ரீ பண்ணிவிடும். அதனால தான் கன்ஃபெஷன் பாவசனி நம்ம போகும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய ஒரு சுமை ஒன்று இருக்கும். அந்த கம்ப்ளீட் அந்த சுமையை வந்து அப்படியே நம்ம கடலுக்கு அப்படியே பிடிச்சிட்டு போயிடும். அவ்வளோ ஒரு பெரிய சக்தியும் ஆசீர்வாதம் வந்து பாவசனிக்கு. அதனால தான் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பாவசனிக்கு போகும்பொழுது அந்த நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த எவ்வளோ தவறாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் அது வந்து அந்த சுமையை வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கடவுள் வந்து அப்படியே எடுத்துக்கிறார். அந்த சுமையை அவரே எடுத்துக்கிறார். அதுதான் திருப்பலி. இந்த திருப்பலியில் வந்து நம்ம இந்த திருப்பலி தந்தை இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த எல்லாருடைய சுமையும் வந்து இந்த பீடத்தில் வச்சுட்டு அந்த தந்தையான கடவுள் வந்து அந்த சுமையை இயேசுவின் பேரால் எடுத்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாரு. கிறிஸ்துவன் நம்மளுடைய. ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து நம்முடைய சுமையை நம்ம கொண்டு வந்து அப்படியே நம்ம கொண்டு வர சுமை இருக்குல்ல, அது வந்து கடவுள் எல்லாம் பார்த்துட்டு கடவுளே எங்களுக்கு ஓகே அப்படியே ரிட்டன் நம்மளே போயிடுவோம். நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த அதாவது திருப்பலியுடைய சக்தி வந்து அவங்கள்ட்ட வந்து வெளிப்படுறது. ஒரு திருப்பலியில் வரும் பொழுது நம்மளுக்கு வந்து முழுமையான ஒரு சமாதானம் கிடைக்கும், முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்கும், முழுமையான ஒரு அமைதியும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னா அந்த திருப்பலியில் நம்ம வந்து நம்ம கடவுளை நம்பி என்னுடைய சுமையை வந்து கடவுள்கிட்ட வச்சுட்டேன்னா நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுவேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்த வழியிலே அப்படியே தாங்க போயிடும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. திருப்பலியில் வரப்பொழுது நிறைய பேர் அந்த சந்தோஷமாக எனக்கு கடவுள் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நட்பர்கள் மூலமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, எங்கூட கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷத்துக்கு போகிறோம். போயிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். அப்போ அந்த சுமையோடவே நம்ம போகிறோம். ப்ளஸ் வந்தவங்களே இன்று ஆண்டவர் நம்மளுக்கு உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆம் என் நோகம் அழுத்தது என் சுமை எளிதானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுள் கொடுக்குற சுமை என்ன தெரியுமா? மற்றவங்களை நீங்கள் அன்பு செய்யணும். அது சுமையே இல்லை, அது ஒரு ஸ்வீட். அது மற்றவங்களை நம்ம மதிக்க வேண்டியது, மற்றவங்களை நம்ம வந்து ஏன்னா ஏற்றுக்கொள்வது, மற்றவங்களுக்காக நம்ம வந்து சில வேலைகள் செய்கிறது, அது செய்யும் பொழுது அது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு வந்து இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இளைப்பாறுதல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அமைதி. எதுக்குமே ஒரு கஷ்டமே ஒரே அதே யோசனை செஞ்சுருக்காங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இவனும் கவலைப்படக்கூடாது, உன்னுடைய கவலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறேன். கிறிஸ்துவன் அவர்களே, இதோ இந்த திருப்பலியில் நாம் கடவுளுக்கு மன்றாடுவோம். நம்முடைய சுமைகள் வந்து கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கள் கொடுப்போம். கொடுக்க விருப்பவர்கள் அந்த தெளிவான மனதில் அந்த அமைதி பெற்றுக்கொள்வார்கள்.
சில நேரத்தில் வந்து நம்முடைய சுமையை நாம் மற்றவர்களுக்கு கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்ல. ஆகையினால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடும். அதை ஒப்படைச்சிட்டாலே போதும், கடவுள் எல்லாமே பார்த்துப்பார். அந்த நம்பிக்கையை நம்மகிட்ட இருக்கு. கடவுள்கிட்ட நான் வரும்பொழுது என்னுடைய பிரச்சனை கடவுள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், கடவுள் பார்த்துப்பார் என்ற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஒரு பீஸ் அமைச்சிடும். நம்மளுக்குள்ள மனதுக்குள்ள ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். அமைதி இருக்கிறவர்கள் யாருமே வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க பற்றி பேசவும் மாட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து கடவுளுடைய இந்த அமைதியும் சமாதானம் சந்தோஷம் தான் பெரிதாக. இதுதான் மோட்சத்துக்கு போகிற வழி. அதனால நம்ம எப்பெல்லாம் நம்ம திருப்பலிக்கு வருகிறோமோ நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே கடவுளை ஒப்படைச்சிட்டு சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக. நம்மளுக்கு சில உடம்புல வந்து சில நோய்கள் இருக்கும், அந்த சாக்ரிஃபைஸ் நம்ம கடவுளுக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது வந்து வேற வழி கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இயேசுவை பாருங்க, அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார். கஷ்டம் தான், பிரச்சனை தான், ஆனால் ஏற்றுக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு அமைதி சமாதானம், அவருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஐயோ நான் சிலுவை எடுத்துட்டு போகிறேனே, எனக்கு ரொம்ப பாரமாகுது, இந்த ஜனங்களுக்காக நான் கஷ்டப்படுறேனே, அந்த மாதிரி நினைக்கல. மாதா கூட அவ்வளோதான். மாதா வந்து வயசான பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன நோவெல்லாம் இருந்தது. அப்படி தான் அவங்களே இருக்காங்க, இயற்கையாக அவங்களே இருக்காங்க. அதாவது என் பையன் இருக்கான், அதெல்லாம் நான் ரொம்ப எந்த நோய் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இயற்கை. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ, பண பிரச்சனை இருக்கலாம், வீட்டு பிரச்சனை இருக்கலாம், சாப்பாடு பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்து மாதாவுக்கு இருந்தது. அந்த சுமையை அப்படி, ஆனால் அது சுமையாக இருக்காது. அது வந்து இயற்கை நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சுமைன்றது வந்து நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவமும் மற்றும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்வது, அந்த நிறைய அன்வான்ட் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்ம மனதில் போட்டு நம்ம குழம்பி இருக்கோம். அந்த பாவத்தோடு நம்ம இருக்கும்போது தான் அந்த சுமை பாரமாக இருக்கும். அதனால என்னுடைய திருப்பலில் நாம் மன்றாடுவோம், இந்த சுமையை கடவுள் நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு அந்த முழுமையான அந்த அமைதியை நம்ம கொடுப்பார் என்று இந்த திருப்பலில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகள் அனைவரும் திருவள்ளி எல்லாவரும் இந்தியாவில் எனக்கு ஏற்றதாகபடி சென்றீர்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவையின் நன்மைக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் தருவை காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளருவதன் மூலமாக இவற்றை மாற்றி அருள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கிறிஸ்து மனிதரின் பிள்ளைகளை கண்டு இரக்கமின்றி கன்னிமரியிடமிருந்து பிறகு திருவிழமானார். சிலுவையில் பாடப்பட்டு எங்கள் நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இறந்தோரும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை அளித்தார். ஆகவே தூதராதோர் அரியணை சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் மாநக சேனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாம் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர், தீர்க்கின்றவர், ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர்களுக்கு அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவை பொழிந்தை காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுதலாக. அவர் பாடுபட உள்ளம் கடித தம்மை அழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனுமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ஏற்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியக்கூடிய தலைவர்கள் நிலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையாளர்கள் அனைவரோடும் உமது திருவாவையில் அன்பில் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த எதிர்நோக்குடன் கோயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீது நெருக்கமாயிரும். கடவுள் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமுக நேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மன்மத உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் பிறப்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி நாம் சொல்வோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருநாமம் உலகில் நிறைவேறுவது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியின் கனியுடன் அருள்வதை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவனை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. வாழ்நாளும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்தோம். சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். சமரியே, இதோ இறைவனின் செம்மறியே, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் திறந்தவர், நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வாசகம் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். சோதனை
எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உண்டாவது. ஆமென். மன்றாடுவோமாக.